விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஜெயகிருஷ்ணமூர்த்தி வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில். அவரோட சேனலில் இருக்குது, அஃபிஷியல் சேனல் இருக்குது, பாருங்கள். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அதெல்லாம் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ கூட ஜி அரவிந்தன் ஃபேமஸான கேரளா ஃபிலிம் மேக்கர், அவர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்காரு. இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவல்லாம். ஃபிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியா பண்ணது, அதுவும் யூடியூப்பில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள், வரும். அதில் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல அழகான வார்த்தை, அவேர்னஸ் இஸ் எ லிவிங் திங் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக கவனிப்பது அப்படிங்கிறது. ஜேக்கப் சொல்லியிருக்கேன், அந்த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு. நம்ம நேரடியாக பார்ப்பதன் மூலமாக எந்த ஒரு ப்ரெஜுடிஸும் இல்லாமல் அன்கண்டிஷனல் அவேர்னஸ் மூலமாக நம்ம வந்து தியானம்னு இந்த பரிந்துரைக்காமல் நேரடியாக ஒரு விஷயத்தை பார்க்குறது மூலமாக எந்த ஒரு கண்டிஷனிங் இல்லாமல் பார்க்குறது மூலமாக நீங்கள் உலகத்தை புரிஞ்சிக்கலாம், மொமெண்ட் டு மொமெண்ட் நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறத ஜேகே சொல்கிற ஒரு தத்துவமாக இருக்குது. அவர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். த அவேர்னஸ் இஸ் அ லிவிங் திங் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு இதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை வந்து அவேர்னஸ் இஸ் பியாண்ட் டைம் அப்படிம்பார். அதாவது ஒரு அவேர்னஸ் இஸ் பியாண்ட் டைம், அப்புறம் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ லவ் அப்படின்னு ஒன்று அழகான வார்த்தை. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருப்பார், சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்ப்பது மூலமாக அது மேலே விருப்போ வெறுப்போ இல்லாமல் அதை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் இது கவனிக்கிற, ஒரு பூவோ ஒரு செடியோ கொடியோ ஒருத்தனோட முகமோ இல்லை ஃபேனோ வானமோ எதுவாக வேணா இருக்கட்டும், பார்ப்பது மூலமாக அது மேலே நீங்கள் வச்சுருக்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வெறுமனே அதை பார்க்க கற்றுக்குங்க அப்படின்னு ஜேகே அதிகமாக சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, ஆப்போசிட்டில் இருக்கிறாரு, சரிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நம்ம இப்படி பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்பு நமக்கு அது மேலே வருமே, ஒரு விஷயத்தை நீங்கள் இது கவனிக்கிறது மூலமாக கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்களா அன்பு இல்லாமல் இருக்கணும், அன்பு வெறுப்போம். அப்போது நீங்கள் அவேர்னஸ் பண்ணும்பொழுது அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாரு. ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இந்த கவனித்தல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் கவனிங்க. அது உங்களுக்கு பிடிக்கலைங்கிற மனசுக்குள்ளே போக வேணாம், சும்மா கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வாழ்கிறோம், ஆனால் இதையும் கவனித்து வாழ மாட்டோம். பொதுவாக ஒரு மூலையில் ஒரு இமேஜ் ஒன்று உட்காந்துருக்கோம், நம்ம யார், நம்ம வீடு யார், நம்ம குடும்பம் யார், நம்ம இமேஜ் யாருன்னு, அது ஓகே. ஒரு மொமெண்ட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அட்டென்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆயுதம்னு சொல்லுவாங்க. சைமன் வீல்னு ஒரு ஃபிலாசபர், ஒரு லேடி ஃபிலாசபர், ரெசிஸ்டன்ஸ் வேர்ல்டு வார் 2ல் நாசிக்கு எதிராக ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இறந்து போனவங்க அல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகே சொல்கிற மாதிரி அவேர்னஸ் இஸ் லவ்ங்கிறார். நீங்கள் சும்மா உங்கள் வீட்லேயோ உங்கள் சுற்றி இருக்கிறதையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற செடி கொடியோ ஏதோ ஒன்றும் முறை கவனிங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதன் மீது ஒரு அன்பு உங்களுக்கு வரும், அதை நீங்கள் கவனிக்கலாம். சும்மா மொட்டை மாடி போங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பூச்செடிக்கிட்ட போங்க, இல்லை ரொம்ப பிடிச்ச ஒரு பேனாவை கையில் எடுத்துக்கோங்க, உங்கள் நோட் புக்கோ இல்லை உங்கள் செல்ஃபோனோ இல்லை வீட்டு செவரோ இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கணும். எல்லாத்தையும் மறந்துட்டு அது கூட மட்டும் கவனிச்சுக்கிட்டுங்க. அவர் என்ன சொல்கிறார், கவனிக்கிறதுனா உங்கள் மூளை யூஸ் பண்ணி யோசிக்கலாம் தேவையில்லை, வெறும் பார்வை தான் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முறை உங்களுக்கும் அந்த பொருளுக்குமான ஒரு அன்பு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பரவும். அதோட கலரு, அதோட டெக்ஸ்சரு, அதோட ஃபீலு, இவ்வளோ நாள் அது இங்கே தான் இருந்துச்சா அப்படிங்கிற உணர்வு ஒரு அன்பு ஒன்று வரும். இந்த யூனிவர்சல் லவ் தான் உலகத்தை இயக்குது அப்படிங்கிறத ஓஷோவோ ஜேகேவோ புத்தரோ எல்லாருமே அதை சொல்கிறாங்க. ஒரு லவ்வுங்கிற ஒரு யூனிவர்சல் அன்பு, ஒரு தனி மனிதன் மேலே, ஒரு பொண்ணு மேலே, ஒரு பையன் மேலே பொண்ணோ வைக்கிற ஒரு காதலை வந்து ஜேகே வந்து அது காதல் இல்லை அப்படிங்கும். அது வந்து ஒரு சுயநலம், எனக்கு ஒன்று திருப்பி கொடு அப்படிங்கிற ஒரு கட்டளைகள் வச்சு வர்ற கட்டுப்பாடுகள் வச்ச ஒரு அன்பு திருப்பி வரணும்னு. ஆனால் இந்த நான் சொல்கிற யூனிவர்சல் லவ்ங்கிறது உலகம் ஃபுல்லாக பறந்து பிஞ்சு கிடக்குது. அதுதான் இந்த உலகத்தை, பூமியை, சூரியனை, அந்த கிராவிட்டி எல்லாத்தையுமே இயக்குது அப்படின்னு சொல்கிறார்.
இதைத்தான் நோலன் ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டரில் சொல்லியிருப்பார். ஏன் அந்த படம் உங்களுக்கு உங்கள் அளவை மீறி ஏன் அந்த படம் உங்களுக்கு புரியுதுன்னா, இந்த சொல்கிற அந்த காதல் வந்து உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கு அப்படிங்கிறத கடைசியில் அவனுக்கு புரியும். அவன் பாய் ஃப்ரெண்ட் எந்த பிளான்ட்டில் இருந்தாலும் அங்கே போய் உட்காந்துருப்பான். ஃபஸ்ட்டே அங்கே போயிருந்தா நம்ம ஹீரோவுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்திருந்தா, காதல் மேலே அன்பு மேலே இருந்திருந்தா அப்போயே அந்த பிளானட்டுக்கு போயிருந்துருக்கலாம். அவன் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவும் நடந்துச்சுங்கிற மாதிரி படம் முடியும். இது ஒரு யூனிவர்ஸ் லவ் ஒன்று இருக்குது, அதுதான் இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி இது நிஜ வாழ்க்கையில் அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அன்புக்கு நேரமும் கிடையாதுங்கிறது முக்கியம். இட்ஸ் டைம்லெஸ். நமக்கு அதனால தான் குழந்தைங்களோட விட ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காது. குழந்தை அன்போட வடிவமாகவே இருக்கும். அதனால தான் குழந்தைகிட்ட போகும்பொழுது நமக்கு அது கூட விளையாடும் போதோ விளையாடும் போதோ நமக்கு நேரங்கிறது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா குழந்தை நம்மக்கிட்ட எந்த ஜட்ஜ்மெண்ட்டோடையும் இருக்காது. அது அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் குழந்தையாகவே இருக்கும். நமக்கு அதனால தான் நாய்க்குட்டிங்களோ இந்த பெட் அனிமல்ஸோ குழந்தைங்களோ இதெல்லாம் ஏன் மனுஷன் அதிகமாக அன்பு செலுத்துகிறான் சராசரி மனுஷனை விடனா, அதுங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஒன்றும் அளவு கடந்த அன்பு மட்டுமே இருக்கும். ஏன்னா அவனால் அதை தர முடியலைங்கிற கில்ட்டில் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு திருப்பி தருவேன்னு சொல்கிறது 2. ஒன்று குழந்தைங்க, இன்னொன்று பெட் அனிமல்ஸ். அதனால் அது பின்னாடி போகிற உலகம் வந்து பொறுமையாக வந்துச்சு. இதே அன்பை சக மனுஷங்க கிட்ட காட்டும் போது அன்றைக்கி அவங்க என்ன மூடில் நம்மளோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரை வச்சு நம்மளை அணுகிற விதத்தை வச்சு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி அன்பாக இருப்போம், மத்தியானத்துக்கு மேலே சண்டை போட்டுப்போம், திருப்பி நாளைக்கால் அன்பாக இருப்போம், மத்தியானத்துக்கு மேலே சண்டை போட்டுப்போம். ஃப்ளக்சுவேஷன் ஏன் இருக்குன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம அவங்கள பற்றி நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அவங்க நம்மளை பற்றி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. இது 2த்துக்குமான கிளாஷ் தான் இப்போதைக்கு சொல்கிற அன்போ காதலோ. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சராசரி காதலில், ஒரு அன்பில், இது அம்மா பையனா, அப்பா பையனா, அண்ணன் தம்பியா, இல்லை காதலர்களாக, கணவன் மனைவி யாராக வேணா இருக்கலாம். நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் யார் கூட நம்ம இருந்திருக்கோமா, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ எந்த ஒரு இமேஜோ இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கூடையுமே அவங்கள பற்றி நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டில். நல்லா கவனிங்க. நீங்கள் என்றைக்காவது உங்கள் முகத்தை ஒவ்வொரு பகுதியும் உட்காந்து பொறுமையாக வெறும் கண்ணை, வெறும் மூக்கை, அதை தோலை, அந்த வெறும் டெக்ஸ்சரை அவனை ஒரு மனுஷனாக இன்றைக்கி பார்த்துருக்கோமா? நம்ம மனசில் இருக்கிற இமேஜோட ஃபில்டரிங் வழியாக ஒரு ஆளை பார்ப்போம். அதனால தான் ஹெச்ஆரை பார்த்தா பொய்யா சிரிப்போம், ஃப்ரெண்டை பார்த்தா சந்தோஷமாக சிரிப்போம், அம்மாவை பார்த்தா மனசு இருக்கிறத சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், அவங்க நம்மளை பற்றி இமேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்கும் நமக்குமான அந்த ஒரு கெஸ்ஸிங் ஒர்க்கில் தான் உலகம் இயங்குது. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு டீல் இருக்கும். நான் 2மே ஒரு இல்யூஷன். அதனால தான் அந்த இமேஜ் நமக்கு இருக்கும். அவங்களுக்கு அவங்க மனசு மாறும்போது, நம்ம வச்சுக்கிற இமேஜ் வந்து ஷேக் ஆகும்போது நமக்கு வந்து அன்பு முறியுது, காதல் தோல்வியாகுது, சண்டையாகுது, இல்லை மனுஷங்க மாறுறாங்கிறத மனசு ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒரு நாய்க்குட்டியோ ஒரு குழந்தையோ நிகழ்காலத்தில் குழந்தையாகவே இருக்கும். அதுக்கு யாரை பற்றியுமே எந்த ஒரு இமேஜோ தர மண்டையில் இருக்காது. மனுஷன் குழந்தைகள்லேருந்து வயசு ஆவா ஒரு ஆணோ பெண்ணோ எதையுமே ஒரு இமேஜாக மைண்டில் வச்சுக்க ஞாபகம் இருக்கும். உங்களால் மரத்தை பார்க்க முடியாது. மரத்தோட இமேஜ் உங்கள் மனசில் இருக்கும். சும்மா இப்போ யோசிங்க. இப்போ நீங்கள் நிஜ உலகத்தில் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கீங்களா, இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு நடுவில் நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்களா? பாட்காஸ்ட்டை கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இமேஜுமே தேவைப்படாது. ஆனால் நீங்கள் நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ் போகணும், நாளைக்கு என் காலேஜுக்கு போகணும், இல்லை நாளைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நேற்று நான் இப்படி இருந்தேன், நேற்று நான் இப்படி நான் பண்ணேன், ஆனால் நாளைக்கு நான் இப்படி இருக்க போகிறேன், அதுக்காக தான் இந்த மொமெண்ட்டில் இந்த 2த்துக்கு நடுவில் நான் உழல்றேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு குட்டி படம். அந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஒவ்வொரு நொடியும் இந்த படத்தில் நீங்கள் ஹீரோவாக இருக்கிறதுக்கு நீங்கள் உலகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த படத்தை யாராவது உடைச்சாங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஒரு அவமானமோ ஒரு தோல்வியோ இதெல்லாம் என்ன பண்ணுது? நீ ஹீரோ இல்லைப்பா உன் கதையில், நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ தோத்துட்டேன்னு அது ஒரு கதை ஒன்று சொல்லும். ஸோ நம்ம ஏன் ஆங்ஸைட்டியில், ஏன் பதட்டத்தில், ஏன் கோவத்தில், ஏன் வருத்தத்தில், ஏன் டிப்ரெஷனில், ஏன் நம்ம 24 மணி நேரமும் நம்மளோட பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியலன்னா, இல்லாத அழியக்கூடிய நித்தியத்தனம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் உலகத்தோட மனித இனத்தோட மிகப்பெரிய ஒரு சாபம். இது மிருகங்களுக்கோ யூனிவர்ஸுக்கோ சூரியனுக்கோ குரங்குக்கோ ஒரு பாம்புக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு நாய்க்குட்டிக்கோ கிடையாது. நமக்கு மட்டும்தான் நம்ம யாருங்கிறத நம்மளே ஒரு கதையாக உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த கதை ஜெயிக்கணுங்கிறத ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமான பதட்டம்.
நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற அத்தனை உறவுகளோ அன்புகளோ அந்த கதைக்குள்ளே நம்மளை ஹீரோவாக இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆட்களாக இருக்கணும். அந்த கதைக்கு பணம் அப்புறம் எப்படிங்க நம்மளை அவமானப்படுத்துகிற ஒரு மேனேஜர்கிட்ட எச்சர்கிட்ட அமைதியாக இருக்கிறோம், ஒரு ஹெட்டுக்கிட்ட அமைதியாக இருக்கோம், நம்ம மேலே அமுக்குறங்கிட்டையே அமைதியாக இருக்கும் அப்படின்னா இந்த கதைக்கு நாளை ஓட்டுறதுக்கு உனக்கு ஒரு மரியாதையும் ஒரு செல்வாக்கையும் ஒரு பணம் கொடுக்குதுன்னா அதை தர ஒருத்தன் உன் கதையில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிற. ஏன்னா அவனும் உன்னை ஹீரோவாக ஆக்கிறதுக்கு அவனோட பங்கு இந்த நீ உனக்குள்ளே உருவாக்கி வச்ச அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா 1ஆம் தேதி அவங்க போகிற சம்பளம் தான் உன்னை மீதி இருக்கிற கேரக்டருங்கிட்ட உன்னை ஹீரோவாக காட்ட போகுது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உலகம் போகிறதுனால தான், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை உடையாமல் பார்த்துக்கிறதுனால தான் நமக்கு உலகத்தில் எந்த போர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் ஜாதிங்கிற பேரில் அவமானப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, கொலைகளோ பிரச்சனை இல்லை. அதை வெறுமனே ஒரு பேப்பரில் பார்த்துட்டு இன்றைக்கி என் படம் நல்லா இருக்குது, என் உலகம் நல்லா இருக்குது, அது உடையும் பொழுது, அது மேலே கல்லடி விழும் பொழுது, அது நொறுங்கும் பொழுது, நீ அழும்போது மற்றவங்களும் ஏன் உன் மேலே ஒரு எம்பத்தி இல்லாமல் இறக்க இல்லாமல் கடந்து போகிறான்னா அவனும் இதே படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுனால மட்டும்தான். எல்லாருமே தூங்குகிறோம் அப்படிம்பாரு குட்டி ஜெஃப். ஸோ இதை எப்படி தாண்டி வர்றது? ஸோ டைம்லெஸ்ஸுங்கிற ஸ்டேட் இருக்குங்கிறத நம்ம மனசு புரிஞ்சுக்கணும், அவேர்னஸ்ங்கிறது இருக்கிறது புரிஞ்சுக்கணும், விட்னஸிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம எவ்வளோ பேர் ஒரு ட்ராப்பில் ஒரு நிகழ்காலத்தில் நிதர்சனத்தில் இருக்க முடியாத நம்ம ஒரு உயிரினமாக கஷ்டப்படுறோங்கிறது தான் ஓஷோவோ ஜேக்கவோ புத்தரோ தலைப்பாடு அடிச்சுக்குது. புத்தர் ரொம்ப பழைய ஆள், அவருக்கு சொல்ல தெரிஞ்சது ஆசையே துன்பத்துக்கு காரணம். இப்போ நான் சொன்ன இத்தனைக்கும் அவரோட லைன் அதான், யோசிச்சு பாருங்கள். அதனால தான் துன்பத்துக்கு காரணம் பார். ஜேகே வந்து அன்கண்டிஷனல் அவேர்னஸ் எவ்ரிதிங் பார். ஓஷோ வந்து விட்னஸிங் பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டு வார்த்தை ஒன்று கொடுப்பாங்களே தவிர, ஆனால் நமக்கான இதுவை நம்ம தான் தேடிக்கணும். அப்போ என்னங்க இப்போ என் கதையில் நான் ஹீரோவாகவே இருக்கக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு முதல்ல ஒரு கதைக்கு நீங்கள் உங்களை பற்றி ஒரு இமேஜோ அந்த கதைக்கு நீங்கள் ஹீரோவாக நீங்கள் வைக்கும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் நடக்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் பதட்டத்தோட அந்த கதையை உடையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம். எல்லாருமே இப்படி இருக்கிறதுனால அதில் ஒரு கடவுள் வரலாம், ஒரு மதம் வரலாம், உன் ஜாதி வரலாம், உன் காதலி வரலாம், உன் அம்மா அப்பா வரலாம், உன் வேலை வரலாம், உன் சம்பளம் வரலாம், ஒரு கோல் வரலாம், ஒரு பேஷன் வரலாம், ஒரு கலை கூட வரலாம். இப்போது தான் நம்புகிற ஒரு மதத்துக்காக வெளியில் போய் பல மக்களை கொள்கிற ஒருத்தனும், தான் கனவுகளில் கண்ட ஸ்டாரினேட்டை வரைஞ்ச வேன்கோவும் அவுட்புட்டில் வேறு ஒரு விஷயமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்கு அவங்க தங்களை ஒரு கதாபாத்திரமாக பார்க்குறாங்க. நான் யார், எனக்கான பதில் என்ன? அவன் எப்படி நிறைய பேரை கொள்வது மூலமாக தனக்கான பதிலை தேடிக்கிறானோ வேன்கோ ஒரு பெயிண்டிங் மூலமாக தேடிக்கிறான். இதனால தான் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் ஏன் எல்லாருமே அமைதி மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னா, நம்ம உடைய போகிற ஒரு மணல் கோட்டையை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்புறதுனால தான். அதில் எப்போ வேணால் காற்றடிக்கலாம், எப்போ வேணால் கடல் தண்ணி வந்து கலைச்சி போடலாம். இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ ஒரு டைம்லெஸ் ஸ்டேட், காலத்தை மீறிய ஒரு விஷயம், அதுவும் அவேர்னஸும் நமக்கு இருக்கும் பொழுது தான் நம்ம முதல்ல எந்த ஒரு ஜெயிலில் இருக்கிறோங்கிறது நமக்கு எப்போ முதல்ல தெரியும்னா, முதல்ல இங்கே ஜெயிலில் இருக்கீங்கிறத நம்பணும். நமக்கு இருக்கிற சுதந்திரம் நம்ம சுதந்திரம் நினச்சிட்டு இருக்கிறதா இங்கே பிரச்சனையே. அப்போ நம்ம சுதந்திரமானவனா ஏன் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது? உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னா ஏன் எல்லா பணமும் இருக்கிற ஒருத்தனாலும் ஏன் தூங்க முடியல, பணம் இல்லாதாலும் தூங்க முடியல? அப்போ பிரச்சனை வேறு எங்கேயோ இருக்குது. வெளி உலகத்தில் இது பண்ணால் மட்டும்தான் உனக்கு முழு சுதந்திரம் அன்புனா இன்றைக்கி பில்கேட்ஸ் கிட்ட அந்த பதில் இருந்திருக்கணும், இல்லை ஜிம் கேரி கிட்ட அந்த பதில் இருந்திருக்கணும், இல்லை ஒரு எடிசன் கிட்ட இருந்திருக்கணும், உலகத்தில் டெஸ்லா கிட்ட இருந்திருக்கணும். தினமும் அவங்களும் நம்மள மாதிரியே இன்செக்யூராக காலங்காலத்தில் அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்கன்னா அப்போ பிரச்சனை வேறு எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இல்லாததை பதில் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது இருக்கிறன்னு ஒரு கேள்வியில் இருக்கும் பொழுது அப்போ எது நிஜ பதில்? ஸோ இங்கே தான் அந்த பதில் ஒன்று இல்லை. வெளி விஷயங்களை நம்பி ஒரு பதிலுங்கிறது இருக்காது. நீ உனக்குள்ளே போகிற பயணத்துலையோ, நீ கவனிக்கிறதுலையோ, இந்த அவேர்னஸ்லையோ நிஜ உலகத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம ஒரு சின்ன பூவை நம்ம விரும்ப ஆரம்பித்தா மட்டும்தான் ஒரு காடை அழிக்கும் போது நமக்கு கோபம் வரும். நீங்கள் டெய்லி தாண்டி போகிற ஒரு மரத்தை நீங்கள் அன்பாக பார்க்கும்பொழுது தான் நாளைக்கு அதை யாராவது வெட்ட வரும்போது உங்கள் மனசு பதறும். வெறும் கான்கிரீட்டில் கிட 4 சிமெண்ட் செவரு மட்டுமே நம்ம உலகம்னு நினைக்கிறதுனால வெளி உலகத்தை பற்றி நம்ம கவலையும் இல்லை, அது தப்பும் இல்லை. ஏன்னா நம்ம கட்டுற கதையில் நம்ம கதாபாத்திரத்தில் நம்ம யார் அலோவ் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் இருக்க போகிறாங்க.
ஸோ இதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறதும் அதை பொத்தாம்பதமாகவும் சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு தான் தியான முறைகளோ, அடிக்கடி நான் அந்த வார்த்தை எதுவுமே கொஞ்சம் அதிகமாக சொல்லலான் இருக்கேன். கிண்டல் பண்ணாலும் கலாச்சாரம் பரவாயில்ல, மெடிடேஷன் மட்டும்தான் எல்லாத்தையும் தாண்டுற ஒரே வழி. நீங்கள் 1000 தெரப்பி போனாலும், சைக்கோ தெரப்பி போனாலும், சிக்மண்ட் 5 படித்தாலும், காலியங் படித்தாலும், பக்கம் பக்கமாக நம்ம எத்தனை நீங்கள் தர மாத்திரை சாப்பிட்டு தூங்கினாலும் உங்களோட உள் மனசு அமைதியாகணும்னா நீ யார், உனக்குள்ளே இருக்கிற மாபெரும் அந்த ஒரு காஸ்மிக் மௌனத்தை நீ அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உன் மனசு அமைதியாகுமே தவிர வெளி விஷயத்தால், வெளி மகிழ்வால் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. புத்தர் பார்த்த அந்த ஒரு அமைதி நம்ம பார்க்காத வரைக்கும் நம்மளால் நம்ம இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற அமைதிங்கிறது எப்போ வேணால் உடையலாங்கிற அமைதி தான். ஓஷோ சொல்லுவார், அமைதி அப்படிங்கிறது சத்தம் இல்லை அவ்வளோதான் அப்படிம்பார். அது அமைதியான முதல்ல யோசிச்சு பாருங்கள். சத்தம் இல்லை அப்படின்னா சத்தம் எப்போ வேணால் வரலாம். ஒரு இருக்கிற விஷயத்த நம்ம இல்லாத ஒரு நிலையில் இருக்கோம், அவ்வளவுதான். இருள்னா வெளிச்சம் இல்லை, அமைதினா சத்தம் இல்லை. ஸோ இப்போதைக்கு அது இல்லை, அது எப்போ வேணால் வரலாம். இந்த ஆங்ஸைட்டி தான் நமக்கு பிரச்சனை. அப்போ இதையும் தாண்டி ஒரு அமைதி இருக்குது, ஒரு மௌனம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது சத்தம் இல்லாத நிலையுமே உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். இதுதான் இரண்டும் கடந்தது. இரண்டும் அத்வைத்தம் குரு சொல்கிறது இது தான், தம்மம்னு புத்தர் சொல்கிறது இது தான், பியாண்டு குட் அண்ட் ஈவல்னு நீச்சே சொல்கிறது இது தான். இந்த நிலை தான் ஜெயகிருஷ்ணன் சொல்கிற அன்கண்டிஷனல் அவேர்னஸ்ங்கிறது தான். சரி, நீ பேசிக்கிட்டே இருக்க, என்ன இது எப்படி தான் நான் இதை நான் பார்க்கறது? ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கையில் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களோ, மனிதர்களோ, இல்லை வானத்தையோ உங்களால் எந்த ஒரு ப்ரெஜுடிஸும், ஜட்ஜ்மெண்ட்டும், கண்டிஷனும் இல்லாமல் அது அந்த நொடியில் எப்படி இருக்கோ அப்படியே உங்களால் பார்க்க முடியுமா, கவனிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படி உங்களால் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடிஞ்சாலே அன்றைக்கி மிகப்பெரிய அன்பை நீங்கள் காஸ்மாஸ் மேலே செலுத்திருக்கீங்க. கவனித்தல்னா என்ன? கவனித்தல்ங்கிறது அன்பு. என்ன யாராவது கவனிங்கிற வார்த்தையாக நமக்கு வருது, யாராவது பாருங்கிற வார்த்தையாக வருது. கவனித்தல் அப்படிங்கிறது ஒரு அன்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுதே உங்களோட ஒட்டுமொத்த உணர்வும் எனர்ஜியும் அந்த விஷயத்து மேலே வருது. அவங்க மிகப்பெரிய ஒரு அன்பு அந்த இடத்துல நமக்கும் அந்த அப்சர்வருக்கும் அந்த அப்சர்வருக்கும் நடுவில் ஒன்று நிகழும். அது நம்ம பண்ண மறந்துட்டோம். அது வேணாம், நம்ம இது ஒதுங்கிட்டோம். நமக்குள்ளே ஒரு சின்ன வீடு கட்டி மனசுக்குள்ளே அதில் வாழ ஆரம்பிச்சிட்டோம். மிக பறந்து விரிந்து அந்த அண்டத்தை மறந்துட்டோம். நம்ம மறந்துட்டோம், அதுதான் எங்கள் விஷயம். நம்ம மற்றவங்க மேலே பழி போட்டு எல்லாரும் உலகத்தை அழிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட, நம்ம இந்த உலகத்தோட ஒரு பகுதி, இந்த பூமியோட ஒரு சிறு புழு. நம்ம பூமியோட மொத்த மக்கள். நம்ம ஒரு வீடு கட்டும்போது இதோட பெரிய வீடு கட்டினவன் மாநிலன்றான், இதோட பெரிய வீடு கட்டினவன் நாடும்மா, அதோட பெரிய வீடு கட்டுறான் ஆசியம்மா. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த வீட்டை ஆள்றவனுக்கும் இதே பயம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய படம், அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய படம் ஓடி இருக்கும், நெப்போலியனுக்கு பெரிய படம் ஓடி, ஹிட்லருக்கு ஒரு பெரிய படம் ஓடி இருக்கும். உன் கதையில் நீ ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற, ஐடியில் வேலை செய்கிற பையனா ஒரு ஆம்பளையாக இருந்தீங்கன்னா, ஹிட்லருக்கு ஜெர்மனியை கட்டி காக்கிற அவன் படத்தில் ஒரு ஆள். அந்த படத்தை சோவியத் ரஷ்யா உடைச்சிது. நெப்போலியனுங்கிற படத்தை போரில் தூக்கும்போது அவனுக்கு உடஞ்சிது. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் போகும்போது ஒரு கொசு கடிச்சு மலையில் இருக்கும்போது உடஞ்சிது. எல்லாருக்கும் உடையுது. ஓசிமாண்டியாஸ் எல்லாருக்கும் உடையும் பொழுது தான் நிலையற்றதுன்னு தெரிய வரும். அப்போ அந்த உலகத்தை ஆள்றவனும் அழிவானா அப்படிங்கும் பொழுது தான் அப்போ எல்லாமே அழியுமா? அப்போது இருத்தல்லாம் அப்போ அழியும். அப்போ மரணமற்றது எதுக்கு அழிவில்லாதது எது, எப்போதுமே அமைதி தரக்கூடியதுன்னு கேட்கும்போது தான் கௌதம புத்தர் சித்தார்த்தம் கண்ணை மூடனான். என்னது இது? அப்போ நான் சாவனா, எனக்கு சாவு வருமானு கேட்டான் சித்தார்த்தன். எனக்கு என்ன, என் உடம்பு காண போயிடுமா, மூப்பு நான் இறந்து போயிடுவேனா? அப்போ எப்படி நான் தாண்டது? என்ன செய்யணும்? நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல வேணாம், எல்லாம் தப்பாக இருக்குது. ஏன்னா அவன் அப்போ ஒரு இளவரசனாக இருந்தான், ராஜகுமாரனாக இருந்தான். உலகத்தின் அனைத்து செல்வங்களும் அழகுகளும்
காதல், காமம் எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே அழியக்கூடியது. என் உடல் போச்சுன்னா இது எல்லாமே என்னால் அழிஞ்சிடும். அப்போ அதையும் தாண்டி நான் அவனை ஜெயிக்கணும். அது என்னங்கிற ஒரு ஜெயிக்கணுங்கிறத ஆரம்பித்து அது ஆல்ரெடி அவன் மனசு அவனுக்கு இருந்திருக்கு, அதை அவன் மறந்துட்டான். ஞாபகம் வைக்கும் பொழுது தான் அவன் சித்தார்த்திலேருந்து கௌதம புத்தனாக மாறினான். நிகழ்காலத்தில் நடப்பதை கவனியுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறத பதில் சொல்லணும்னு யோசிக்காமல் சும்மாவாவது கேட்டிருக்கீங்களான்னு யோசிங்க. வெறும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? என்றைக்காவது ஒருத்தங்க பேசுகிறத கவனிச்சிருக்கீங்களான்னு மட்டும் கேளுங்க. பதில் வேணாம். அவசரமான பதிலை சொல்லிட்டு தப்பிக்கிறது இல்லை. உண்மையில் அந்த கவனிக்கும் பொழுதே ஒரு அன்பு வரும். ஸோ இதை தான் அவேர்னஸ், டைம்லெஸ் அவேர்னஸ் லவ்னு ஜெயிக்க சொல்கிறேன். அது உங்களால் முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த உலகத்தை நான் அன்பு செலுத்த போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? நான் கவனிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பி அவேர். அதையும் கவனிக்க போகிறேன், கவனிக்கிற என்னையும் கவனிக்க போகிறேன், அப்சர்வரையும் கவனிக்க போகிறேன், அப்சர்வ்டையும் கவனிக்க போகிறேன். இந்த இரண்டும் தாண்டிய ஒரு விட்னஸிங் நிலை தான் உண்மை, தம்மம். அதுதான் எல்லாம், அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் கடவுளும், அது நீ தான் அப்படிங்கிறது புரியும் பொழுது மனசு எப்போதுமே அமைதியாக இருக்கும். நன்றி. நம்ம விஜயவரதராஜன், ஓக்கலொலி. விஜய் வரதராஜ், ஓக்கலொலி, ஓக்கலொலி, ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன், ஓக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.